அவனுடைய சமூகத்தில் நான் காத்திருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் the great I am, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், I am that I am என்ற தலைப்பில் பேசும்படி எனக்கு கட்டளை கொடுத்தார். அதை மாத்திரம் உங்கள் மத்தியில் நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நான் முடித்து உங்களுக்காக ஜெபிப்பேன். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 3:14. அதற்கு தேவன், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக என்றார். முட்செடியிலே தேவனாகிய கர்த்தர் மோசேக்கு தரிசனமாகி, என்னடா ஒரு முட்செடி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறத, மலையில அதுவும் ஒரு செடி பற்றி எரிகிறதே என்று சொல்லி மோசே அந்த முட்செடி எரிகிறதை பார்க்கிறதுக்காக போனார். நம்ம திடீர்னு ஏதோ இடத்துல ஒரு எரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காட்டில் இருக்கீங்க, ஒரு மலையில் இருக்கீங்க, திடீர்னு இடத்துல ஒரு நெருப்பா வெளிச்சம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? என்னதான் நெருப்பு பார்ப்போம், வெளிச்சத்தை பார்ப்போம்னு போவோம். அதே போல மோசேயும் அந்த இடத்துல போய் அந்த வெளிச்சத்தை பார்க்க போறார். அதை கவனிக்கும் பொழுது அந்த முட்செடி எரிந்து போகாமல் இருக்கிறதை, வெந்து போகாமல் இருக்கிறதை, ஆனால் பற்றி எரிகிறதை கவனிக்கிறார். அப்படின்னா இந்த அக்கினி ஒரு வித்தியாசமான ஒரு அக்கினியா இருக்கிறது. அதை கிட்ட போக போக அதை பார்க்க மோசே பயந்தார்னு வேதம் சொல்லுது. அதை உற்று பார்க்கும் பொழுது அதிலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது, I am that I am. மோசஸ், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்ற நாமத்தில் நான் பார்வோனுக்கும் இந்த உலகத்துக்கும் வெளிப்பட போகிறேன் என்றார். இஸ்ரவேல் மக்களிடத்துல போய் சொல், நான் அவர்களை விடுவிக்கும் நேரமும் காலமும் வந்தது என்று சொல். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவராகிய தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நான் இருக்கிறவராகவே வெளிப்பட போகிறேன். இன்னைக்கு ஒருவேளை சோர்ந்து போய் விலகினத்தோடு, கஷ்டத்தோடு, நஷ்டத்தோடு, பாரங்களோடு நீங்கள் வந்திருக்கக்கூடும். ஆண்டவர் சொல்றார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்ற நாமத்தினாலே நான் உங்களுக்கு வெளிப்பட போகிறேன். முதலாவதாக 90ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறீர். முதலாவது ஆண்டவர் சொல்றார், I am eternal and self-existent. பர்வதங்கள் தோன்றும் முன்னும் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நானே என்றென்றைக்கும் தேவனாக இருக்கிறேன். என்னை யாரும் உருவாக்க வேண்டாம், எனக்கு யாரும் ஒரு உருவத்தை செய்ய வேண்டாம். I am a self-existent God. I am the great eternal one. நான் எப்படி இருக்கிறோன்னு அதே போலதான் இருக்கிறேன். God does not depend on anyone. He does not depend on anything for existence. He is the great I am. அவர் எப்படி இருந்தாரோ அதே போலதான் நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு அநேக உலகத்தில் இனி கடவுள்கள் உண்டு, மனிதர்களால் உண்டாக்கப்பட்ட கடவுள்கள் உண்டு, மனிதர்களையே கடவுளாக மாற்றின அநேக மதங்களும் உண்டு. மனிதர்களே கடவுளாக்கிடுவாங்க. கொஞ்ச நாள் அவங்க சில வல்லமைகளால், அற்புதத்தினாலும் அடையாளங்களை செய்யும் பொழுது அவங்கள கடவுளாக்கிடுவாங்க. கொஞ்ச நாள் மனுஷனா பார்க்க போவாங்க, அதுக்கப்புறம் அவரே ஒரு கடவுளாக மாற்றிடுவாங்க.
ஆண்டவர் சொல்றார், நான் அப்படிப்பட்டவர் அல்ல. இந்த பூமியும் உலகமும் மலைகளும் குன்றுகளும் உருவாகிறதுக்கு முன்னே என்றென்றைக்கும் நான் தேவனாயிருக்கிறேன். From everlasting to everlasting, I remain forever and forever. I remain the same forever. From infinity to infinity, I am the Alpha and the Omega. Our God has no beginning and no end. Self-existing God. Self-existing God. His being is absolute. ஒரு நாளும் அவர் மாறுகிறவர் அல்ல. உங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றார், I am omnipotent, I am omniscient and omnipotent God. I am all powerful one. யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான். பார்வோன் மோசேயை பார்த்து சொல்றார், மோசே, நான் இஸ்ரவேல் மக்களை போக விடுறதுக்கு கர்த்தர் அனுப்புறான்னு சொல்றியே, இந்த கர்த்தர் யார்? Who is this Lord? Who is your God? அதுக்கு தான் பதில் சொல்றார் ஆண்டவர், போய் பார்வோன் இடத்துல சொல்லு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். I am self-existent. I am omnipotent. I am all powerful one. He rules forever and forever. He rules our hearts. He rules the world. இன்னைக்கு பார்வோன் இல்ல, பார்வோனுடைய தெய்வங்கள் இல்ல, ஆனால் என் தேவனாய் கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். Our God is all powerful. He is omnipotent God. நம்ம ஒவ்வொரு நாளும் அதை மாத்திரம் நினைவு கூற வேண்டும். The great I am still reigns the world. எத்தனை எலெக்ஷன் வரலாம், எத்தனை அரசாங்கங்கள் மாறலாம், எத்தனை நேபுகாத் நேசார் வரலாம், எத்தனை ஹிட்லர்கள் வரலாம், எத்தனை சர்வாதிகாரிகள் வரலாம், பட் எல்லாரும் அழிந்து போனார்கள். பட் ஒருவர் மாத்திரம்தான் அழிந்து போகாமல் இருக்கிறார். அவர்தான் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன். நம்முடைய தேவனாய் கர்த்தர் அப்படிப்பட்டவர் தான். அவர் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். ஒருவேளை எத்தனையோ கடவுளை பின்பற்றி இன்றைக்கு கர்த்தரை நம்பி நீங்கள் வந்திருக்கக்கூடும். கர்த்தர் ஏதாவது என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் எதிர்காலத்தில் செய்வார் என்று நம்பி இருக்கக்கூடும். ஆண்டவர் சொல்றார், என்னை நம்பின நீ ஒருபோதும் கைவிடப்படுகிறதில்லை. உனக்கு விரோதமாக இருக்கிற எல்லா உபத்திரவத்திலும் நான் உனக்கு துணை நின்றேன். நான் உனக்கு துணை நின்றேன். நான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று நிரூபிக்க போகிறேன். ஆமென். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். இரண்டாவது வேதம் சொல்லுகிறது, Jesus is the same yesterday. He is the same today. And he is the same forever and forever. மனிதர்கள் சூழ்நிலைக்கு ஏற்றார் போல் மாறிக்கொள்வார். நேரங்களுக்கு ஏற்றார் போல மாறிக்கொள்வார். They will change for times and seasons. But God remains forever. He is the same forever. The great I am is ever present. Is ever present. And சொன்னார், I was and I am and I will be. I will remain the same forever. I will remain the same forever. ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறார், நான் மாறுவதே இல்லை. நான் ஒருபோதும் மாறுவதில்லை. நீ மாறினாலும் நான் மாறுவதில்லை. நீ மாறிடுவேன்னு எனக்கு தெரிஞ்சோன்னா வாழ்க்கையில மாறாதவராக இருக்கிறேன். எப்பொழுதும் அவர் ஒரே போலதான் இருக்கிறார். தானியேல் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம்.
தானியேல் 3:25. அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். His presence is not bound by time or geography. இடத்துக்கு ஏற்றார் போல, காலங்களுக்கு ஏற்றார் போல, சூழ்நிலைகளுக்கு ஏற்றார் போல அவர் மாறுவதே கிடையாது. அவர் எப்பொழுதுமே மாறாதவராக இருக்கிறார். எத்தனை பேர் அவர் ருசிச்சிருக்கீங்க? எனக்கு வாழ்க்கையில தேவன் ஒரே மாதிரி தான் இருக்கார், மாறாதவராக இருக்கான்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க பாருங்க. அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினி சூளையில தூக்கி போட்ட பொழுது 3 பேரா தானப்பா உள்ள போட்டோம். 4வது ஒரு நபர் உலாவுறத பார்க்கிறோமே, உற்று பார்க்கிறாங்க. ராஜா உற்று பார்க்கிறான், கூட அந்த மந்திரிகள் உற்று பார்க்கிறார். எப்படி மோசே முட்செடியை உற்று பார்த்தது போல யோசிச்சு பாருங்க. முட்செடி வெந்து போகாமல் இருந்த ஒரு அக்கினி, இந்த இடத்துல பார்த்தா கன்சியூமிங் ஃபயர். ராஜா ஏற்றி வச்சது எல்லாரையும் பொசுக்கி போடுற ஒரு அக்கினி. ஆனா அதையும் தாண்டி இன்னொரு அக்கினி அந்த இடத்துல பற்றி எரிகிறது. அந்த அக்கினி என்ன பண்ணுன்னா மற்ற எல்லா அக்கினியும் நியூட்ரல் ஆக்கி போட்டு. ஒருவேளை இன்னைக்கு அக்கினியின் மத்தியில நீங்கள் இருக்கலாம், அக்கினி ஜுவாலையின் மத்தியில நீங்கள் கடந்து போகலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், அந்த அக்கினியிலும் நான் அக்கினியாய் உன்னோடு கூட இருக்க போகிறேன். நீ அக்கினி நடுவே நடந்தாலும், நீ அக்கினி ஜுவாலைக்குள்ள நீ கடந்து போனாலும், இந்த அக்கினி உன்னோடு கூட இருக்கும்போது அந்த அக்கினிகள் ஒன்றும் உன்னை பேலன்ஸ் செய்வதில்லை. மற்ற அக்கினி, அந்நிய அக்கினிகள் ஒன்றும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. Hallelujah. The 4th man was Jesus. இந்த அக்கினி சூளையில 4வது ஒரு நபர் உலாவுனார் பாருங்க. Who is this 4th man? The 4th man was in a form, he was in a spirit. His name is the great I am. அதே அக்கினியில தான் அவர் மோசேக்கு வெளிப்பட்டு சொன்னார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அதே தேவன் தான் இந்த அக்கினி சூளையிலும் இறங்கி நடக்கிறார். எப்படி நடக்கிறார்? I am that I am. I am that I am. அநேகர் இன்னைக்கு உலகத்தார் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஏசுவாமி பெத்லகேம் தாவீதின் ஊர்ல குழந்தையா பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவர் தோன்றினார் அந்த உலகத்துல. அதுக்கு முன்னாடி எவ்வளோ கடவுள்கள் உண்டு என்று அவர் சொல்றார், நான் உலக தோற்ற முதல் இருக்கிறேன், உலகம் உண்டானது முதல் நான் இருக்கிறேன், நானே இந்த உலகத்தை படைத்தவர். I am the great I am. சிங்க கெபியோ சூளை நெருப்போ அவர் உங்களோடு கூட இருக்கிற அந்த சரணத்தை எல்லாரும் சேர்ந்து உற்சாகமா பாடலாமா? தேங்க்யூ ஹோலி கோஸ்ட். கைகளை தட்டி சிங்க கெபியோ சூளை நெருப்போ அவர் நம்மை காத்திடுவார். அவரே நம்மை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்க கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நடந்தார். சிங்க கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நடந்தார். உற்சாகமாய் தட்டி சிங்க கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். விசுவாசத்தோடு பாடினீங்கன்னா சிங்க
சிங்ககிரியோ ராபா ஷாகாலா மாந்தரோ போக்கியாலா. அவரே Yes, yes, yes. Yes, 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 yes. Yes, 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 yes. Oh, thank you, thank you, thank you, thank you, thank you. Yes, yes. Baba, Baba. Yes, yes, yes. கண்களை மூடி உற்சாகமா. Oh, glory, 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 glory. Rapa, pa, 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 pa. Oh, rapa, pa, pa. Yes, yes, yes. Urrapa, urrapa, pa. Yes, 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 yes. ஒரு வல்லமை இறங்குறத பார்க்கிறேன். ஒரு அபிஷேகம் இறங்குறத பார்க்கிறேன். சிங்ககிரியோ சூழலிருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககிரியோ சூழலிருப்போ அவர் என்னை காத்திடுவார். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். That is power, wonder working power in the blood of the Lamb. There is power, wonder working power in the precious blood of the Lamb. That is power, wonder working power in the blood. ஒரு வல்லமை இறங்குது, வல்லமை இறங்குது, விடுவிக்கிற அபிஷேகம். There is power, அநேகர் குடும்பத்திற்கு சிறையிருப்பை தேவன் மாற்றுகிறார். in the precious குடும்பத்திற்கு சிறையிருப்பை தேவன் மாற்றுகிறார். That is power, வல்லமை வல்லமை பின்னால முன்னால வரைக்கும் எல்லாரும் உற்சாகமா ஒரு ஃபயர் இறங்குது விசுவாசத்தோட. ஓ ஷாபாபா wonder working power in the precious blood of the Lamb. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம். இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம். இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம். இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். பயத்தின் ஆவிகள் சந்தோஷம் in the name of Jesus, in the mighty name of Jesus. பரம சந்தோஷம் பக்தருக்களிக்கும் இயேசுவின் நாமம். இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம். இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். சில பேருடைய இருதயத்தில் ஒரு பயம் கவ்வி இருக்கிறதா பார்க்கிறேன். The spirit of fear and intimidation. இப்பொழுது இந்த பாடலை பாட 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 உங்களை விடுவிக்கிற தேவனுடைய வல்லமை விடுவிக்கிற தேவனுடைய வல்லமை உங்கள் இருதயத்தை கட்டி இருக்கிற அந்த கட்டுகளை அறுக்கிற, இருதயத்தை கட்டி இருக்கிற அந்த கட்டுகளை அறுக்கிற. Oh, glory, 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 glory. சர்பத்தின் ஆவியின் கிரியைகள்லாம் இப்பொழுது சிலருடைய இருதயத்தை விட்டு சர்ரத்தை விட்டு வெளியேறத பார்க்க, மாந்திரிக கிரியைகள்லாம் எரிந்து போக ஒரு விடுதலை ஆவியானவர் உனக்கு கூறுகிறார். The Holy Ghost is here, the Holy Spirit is here. Oh, the deliverer is here. The Redeemer is here. Thank you, Jesus. Thank you. வாயில திறந்து சொல்லுங்களேன், நன்றி சொல்லுவே. வாயில திறந்து எல்லாரும் தினமும் சொல்லுவே. Thank you, thank you, Father. நம்ம எல்லாருமே சேர்ந்து சொல்லலாமா? நீங்க உண்மையா சொன்னீங்கன்னா தான்
உங்களுக்குள்ள இருதயத்துக்குள்ள அந்த அபிஷேகம் இறங்கும். எத்தனை பேருக்கு வேணும் அந்த அபிஷேகம்? மேலே இறங்கும், மீட்டிங்ல இறங்கும், ஸ்டேஜ்ல இறங்கும். எஸ் எஸ் எஸ், ஐ see the Holy Spirit moving. I see the Holy Ghost moving here. ஆவியானவருடைய சாயலை பார்க்கிறேன். ஒரு புகையை போல் அந்த இடத்தை வந்து மூடுகிறார் ஆவியானவர். Oh, the great I am, the great I am. Oh. Yes. அப்பா. Oh, the glory. The anointing speaks, the anointing moves, the anointing talks. The anointing of the Holy Ghost does everything. It is not from Samuel Jebus. I am nothing. I am just an empty vessel. My words are empty. But when the Holy Ghost is moving, 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 the Holy Spirit is moving. கைகளை உயர்த்தி எல்லாம் அந்நிய பாஷை get connected. உன் இருதயத்துக்குள்ள இறங்கணும். மேலே இறங்கிட்டு இப்போ வீட்டுக்கு போனா ஒண்ணுமே இல்லா இருக்கும். சேம் டிப்ரெஷன், சேம் ஃபியர், சேம் ஆங்ஸைட்டி, சேம் ஆல் ப்ராப்ளம்ஸ். இங்க இடத்துல கத்தத்தை உயர்த்தி நீ ஜெபிக்க உன் இருதயத்தில் இருக்கிற அந்த கட்டுகள், இருதயத்தில் இருக்கிற சமாதான குறைவுகள்லாம் விலகும். அந்த அபிஷேகம் தான் வெளிப்படும். உன் இருதயத்துக்குள்ள நிரம்புறது தான் வெளிப்படும். ஃபயர். ஆவியானவர் எனக்கு ஒரு காரியத்தை காமிக்கிறார். இந்த இடத்துல ஒரு நபர் இருக்கீங்க, வாழ்க்கையில் ஏதோ ஒரு தடை இருந்துட்டே இருக்கும். வாழ்க்கையில் ஒரு ஃபினான்ஷியலா சரி, உன் வேலையில சரி, ஏதோ ஒரு பிளெஸிங் உன் வாழ்க்கையில நீ இழந்துட்டே இருக்க. அதுக்கான காரணத்தை ஆவியானவர் எனக்கு காமிக்கிறார். நீ சிறு வயதா இருக்கும்போது ஒரு பணத்தை நீ தேடி இருக்க. ஏதோ ஒரு நபருடைய, உன் வீட்டில் இருக்க உன் நபரா, உன் தகப்பனருடைய பர்ஸா, அதுல இருந்து நீ கொஞ்சம் பணத்தை எடுத்திருக்கிற. ஏதோ ஒரு இடத்துல நீ திருடி இருக்கிற. ஒரு சின்ன அமௌண்ட் தான், பட் அந்த அமௌண்ட்டை நீ எடுத்திருக்க. அது நிமித்தம் உன் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாத தடை இருக்கிறத ஆவியானவர் காண்பிக்கிறார். திரும்ப ஆவியானவர் எனக்கு அதை காண்பிக்கிறார். அதை சொல்லும்படி எனக்கு சொல்லுகிறார். நீ ஆண்டவருடைய சமூகத்தில் அதை அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்கும் போது அதுக்கான ரெமடி என்னன்னு சொல்லி நீ ஆவியான்கிட்ட கேட்கும் போது, ஒருவேளை அந்த நபர் நீங்க அதுல இருந்து விடுதலை பெறணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, வெக்கப்படாம என்கிட்ட நீங்க கூட தனியா பேசும்போது எனக்கு சொன்னீங்கன்னா, ஆண்டவர் என்ன அதுக்கான ஆலோசனை கொடுக்கிறாரோ அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல கன்ஃபஸ் பண்ணிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நீ அதை கன்ஃபஸ் பண்ணி அந்த சாபத்திலிருந்து விடுதலையே வரும்போது உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும். Thank you Jesus. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. உன்னை நேசிக்கிறபடினால், உன்னை விடுவிக்கும்படி அவர் இறங்கி இருக்கிறபடி உனக்கு அதை சொல்லுகிறார். Thank you Lord. 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 Yes Holy Spirit. Yes Holy Spirit. Yes Holy Spirit. இன்னொரு நபர் ஆவியானவர் காண்பிக்கிறார். உன் வாழ்க்கையில் அடிக்கடி நைட் மேட்ச் வருகிறது. அடிக்கடி சில வேளையில் பிசாசு துரத்துகிறத போல, மிருகங்கள் துரத்துறத போல ரத்தத்தை நீ பார்க்கற. அதுக்கான காரணம் என்னன்னா, நீ சிறு வயதா இருக்கும்போது ஒரு நபரை நீ ரொம்ப நேசிச்சு ஒரு ரத்தத்தை எடுத்து நீ ஒரு பேப்பர்ல எழுதி இருக்கிற.
அதுக்கப்புறம் அதுல இருந்து எல்லாமே நீ விடுதலையா நீ வெளியே வந்துட்ட. ஆனா அந்த ரத்தத்தின் உடன்படிக்கை இன்னும் முறிக்கப்படல. The blood covenant you made with the spirits. Every covenant we make is sealed spiritually. And the blood covenant you made is not broken yet. அது நிமித்தம் இன்றைக்கும் உன்னை அந்த ஆவிகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு இயேசு உன்னை விடுதலை செய்கிறார் அதிலிருந்து. இன்றைக்கு கர்த்தர் உன்னை அதிலிருந்து விடுதலை செய்கிறார். ரத்தத்தில் நீ பேரை எழுதியிருக்கிற, அறியாமல் செய்த ஒரு காரியம்தான். ஆனால் நீ விடுதலை பெற வேண்டுமானால் ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்ய வேண்டும். Thank you, Holy Spirit. மறைவானவைகள் தேவனுக்கே உரியவைகள், மறைவானவைகள் கர்த்தருக்கே உரியவைகள். Glory to the King of Kings. Glory to the Lord of Lords. Glory to the Lord of Lords. Rabala Shantaramanto Rabokya Labokya. ஆவியானவரே, ஆண்டவரை பார்த்து சொல்வீங்களா? எல்லாரும் சொல்லும், என் இருதயத்துக்குள்ள வரணும்னு சொல்லி. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவர், இப்போ வாரம் இறங்கி வாரம் என் உள்ளத்தில் என்று சொல்லி கொயர் எல்லாரும் சேர்ந்து பாடும்போது உங்களை உள்ளிருந்து அந்த கர்த்தர் விடுதலை செய்ய போகிறார். எப்பவுமே அபிஷேகம் மேலே இறங்கும். இன்னைக்கு உனக்கு உள்ள இருந்து அந்த அபிஷேகம் உன்னை முற்றிலுமாய் வேறே மனுஷனாய் மனுஷியாய் மாற்ற போகிறார். போவாரும் Lord, glory. ஒரு நபர் இருக்கீங்க உங்க குடும்பத்துல, every eyes closed please. அநேகருக்கு கிட்னி பிரச்சனை தான் வரும். குடும்பத்தில் அநேகருக்கு கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும். அநேகர் கிட்னி பிரச்சனையிலேயே மரித்து போயிருக்கிறார். இது நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி, அந்த அபிஷேகத்துக்குள்ள வருகிறதுக்கு முன்னாடி ஆவியானவரை குறிச்சோம், கர்த்தரை குறிச்சோம், ஊழியர்களை குறித்து தவறாய் பேசின உங்கள் மூதாதையர்கள், the ancestors, your parents, இந்த நிமித்தம் சாபம் உங்க குடும்பத்தில் இருக்கிறத நான் பார்க்கிறேன். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க உங்க குடும்பத்துக்காக, உங்களுக்காக நீங்க அழுது ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த கிட்னி பிரச்சனையிலிருந்து இனி உங்க சந்ததியை தொடராதபடி கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். மூன்றாவதாக பிலிப்பியர் 4:19 வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி
உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். And my God shall supply all your needs according to his riches in glory by Christ Jesus. மூன்றாவதாக, the great I am is all sufficient God. எல்லாவற்றுக்கும் எல்லாமான தேவன். I am அப்படினாலே I am present ன்னு அர்த்தம். present சார், present மிஸ் சொல்லுவோம். உங்க பேரை சொன்னா I am ன்னு இருப்போம்ல. அதே போல ஆண்டவர் சொல்றார், I am your healer, I am your deliverer, I am your provider, I am your protector. All sufficient God. Full package of it. And when he comes, he will protect you. He will provide for you. He will heal you and he will deliver you. Our God is an unlimited God. He is unlimited in everything. He is not limited to time. He is not limited to space. He is everything. இன்னும் அழகா சொல்லணும்னா, He is everything what we lack. He is everything we lack. All sufficient God. பலகீனத்தில் பவுல் சொல்றார், என் குறைவுகள் எல்லாவற்றிலும் கிறிஸ்து மகிமையில நிறைவாக்குகிறார். இயேசுவுக்குள்ளாக நிறைவாக்குகிறார். இயேசுவுக்குள்ளாக அதை நிறைவாக்குகிறார். My God shall supply all your needs in Christ Jesus. அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். Because he is the great I am. He is the great I am. ஆகவே தான் சொல்லுகிறார், I am all sufficient God. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஜெகோவா ஜைரே. நீங்க சொல்லணும், ஆண்டவரே தேவை இருக்கும்போது அவரை பார்த்து சொல்லணும், யூ ஆர் அவர் ஜெகோவா ஜைரே. அந்த ஜெகோவா ஜைரே தான் இன்னைக்கு அயாமா இயேசுவா நமக்குள்ள இருக்கிறார். எல்லா நாமங்களும் இயேசுவுக்குள்ளாக அடங்கி இருக்கிறார். எல்லா நாமங்களுக்கு மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்தார். ஒரே நாமமா, இயேசு என்ற நாமம். His name is Jesus, the all sufficient I am, the all sufficient God. He is our provider. ஆபிரகாமுக்கே அவர் தான் ப்ரொவைடரா இருந்தார். He was the father of prosperity. He is the father of nations. ஆபிரகாம் தான் இருக்கிறதுலேயே ஆசீர்வதிக்கப்பட்டவர். தேவனுக்கும் மனுஷனுக்கு நடுவே உடன்படிக்கைகளையே ஆபிரகாம் மூலமாக தான் தேவன் அந்த உலகத்துக்கே கொடுத்தார். நான் இந்த சந்ததிகளை ஆசீர்வதிக்க போறேன்னு சொல்லி பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆபிரகாமே உன் மூலமாக தான் ஆசீர்வதிக்கப்படும் சார். யூ ஆர் த ஃபாதர் ஆஃப் நேஷன்ஸ். ஆபிரகாமின் தேவனுடைய ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்குள் வருகிறது. யாத்திராகமம் 15:26 வாசிப்போம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்றார், I am the Jehovah Rapha, the great healer. I am your healer. I am the Jehovah Rapha. எகிப்தியருக்கு வரப்பண்ண தீங்கு ஒன்றையும் உனக்கு நான் வரப்பண்ணேன். எகிப்தியருக்கு வரப்பண்ண வாதைகள் ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணேன். வந்த எல்லா வாதைகளும் குடும்பத்தில் இருந்தாலும் அது ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாதபடி காக்கிறேன். Because I am your Jehovah Rapha, the great I am the healer. மூன்றாவதாக சங்கீதம் 23:1 வாசிக்க கேட்போம். மூணாவது பாயிண்ட்ல அது மூணாவது சப் பாயிண்ட்.
கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், ம். நான் தாழ்ச்சி அடையேன். I am your shepherd. Jehovah Rohi. I am your shepherd. நானே மேய்ப்பரா இருக்கிறேன் உனக்கு. I am your shepherd. I am your shepherd. ஆடுகளுக்கு எந்த நேரத்தில் சாப்பாடு வேணும்னு அவருக்கு தெரியும், எந்த நேரத்தில் தண்ணி வேணும்னு அவருக்கு தெரியும், அமர்ந்த மேய்ச்சல் அண்டைக்கு எப்போ கூட்டு போகணும்னு அவருக்கு தெரியும். ஷெப்பர்டுக்கு எப்போ ஆட்டை தோளின் மேலே போட்டுக்கணும்னு தெரியும், எப்போ காலு மேலே 2 வைக்கணும்னு தெரியும். ஓடுறியா, ஆடுறியா, குதிக்கிறியா, தப்பா லொட்டுன்னு கால் மேலே, எப்போ எப்போ ஆட்டுக்கு முன்னால் போகணும்னு அவருக்கு தெரியும், எப்போ ஆட்டுக்கு பின்னால் வரணும்னு ஷெப்பர்டுக்கு தெரியும். நம்ம நிறைய பேர் ஆண்டவரை முன்பதாகவே நிறுத்தி போயிட்டு திடீர்னு அவர் காணும், முன்னாடி போயிட்டு இருந்தவரை காணுமேப்பா அப்படின்னு உடனே சாத்தான் பின்னாடி ஓடிடும். முன்னால காணும்னு பார்த்து திரும்பி பார்த்தீங்கன்னா பின்னால வந்துட்டு இருப்பார். அவர் தம்மை மறைத்துக் கொள்ளுகிற தேவன். தேடுறோமான்னு பார்ப்பார், எல்லா நேரத்துலையும் தேடுறோமான்லாம் டெஸ்ட் பண்ண மாட்டார். ஏதாவது ஓநாய்கள் பின்னாடி வருதுன்னா முன்னால போற தேவன் பின்னால வந்து நிற்பார். இன்னைக்கு ஒருவேளை நீங்க ஜெபிக்கிற நேரத்தில் ஆண்டவரே எனக்கு தரிசனமே ஆள, எனக்கு என்னன்னே தெரில, எனக்கு வழியே தெரியாம ஆண்டவர் தம்மை மறைச்சு கொள்றான்னு பார்த்தீங்கன்னா அவர் முன்னால நிக்கல, பின்னால நிக்கிறார். அநேக பிக்சர்ஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கிற மாதிரி புக் இருக்கும், பின்னால இயேசுவாமி நிற்கிறது போலவே இருக்கும். பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி பிக்சர்ஸ்? அவர் கையை வச்சிருக்கிறது போலவே இருக்கும். எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது பரீட்சை எழுதுகிற மாணவர்களுக்கு அட்டவணைலாம் கொடுப்பாங்க, ஜெப குறிப்பு. எக்ஸாம் எழுதிட்டு இருப்பாங்க, பக்கத்தில் எல்லாம் பின்னால் நின்றுருப்பார். The great I am is all sufficient God. He provides for you. He protects you. He heals you. He delivers you. போன வாரத்தில் ஒரு நாள் ஜெபித்து கொண்டாங்க. திடீர்னு தரிசனத்தில் ஆண்டவர் காமிக்கிறார், ஒரு குறிப்பிட்ட நபரை, நம்ம மீட்டிங் வர ஒரு ரெகுலராக வர பிள்ளைய காமிச்சு, பிள்ளைக்கு விரோதமாக சாத்தான் பயங்கரமாக போடுறாட்டான், நைட்டெல்லாம் தூங்கவே விட மாட்டான், பயங்கரமாக சத்தம் போட்டு பேசுகிறான், சிரிக்கிறான், அவளை தொல்லை பண்ணுறான். நீ ஜெபம் பண்ண அவளுக்கு பொல்லாத பிசாசு, நீ அந்த பிள்ளையை தொட முடியாது. She is under the hand of God and under the hand of God ministries. You can never touch her. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அவ்வளோ தேவன் வாட்ச் பண்ணுறார் பாரு. ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு நாள் பசங்கள்லாம் இந்த லாஸ்ட் வீக் தான் இந்த ஸ்டேஜ் டெக்கரேஷன்லாம் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. சட்டனாக நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன், தேவ அபிஷேகனை வந்து மூடுது. சும்மா தான் உட்காந்துருக்கேன், பேசிட்டு இருக்கேன், பிரசன்னம் வந்து மூடுது. அப்படியே கண்களை மூடுறேன். வீடுகளில் சில பிள்ளைகள் எனக்காக ஜெபிக்கிறாங்க, அப்படியே என் கண்ணில் தரிசனத்தில் காமிக்கிறான் ஆண்டவர். பசங்கள்லாம் இங்கே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, இந்த நேரத்தில் வீட்டில் உனக்காக பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்கன்னு சொல்லி. The presence came and filled me. ரூமில் ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்க உனக்காக. கரெக்டாக டைமை பார்த்தேன், அது வந்து அடுத்த நாள் காலைல மீட்டிங்க்கு ஈவினிங் டைம், நைட் டைம். அப்போ தானே ரெடி பண்ணுவாங்க ஹாலில். ஓகே, நம்ம ஆளுங்க ரெடி ஆகிட்டாங்க ப்ரேயரில், ஃபாஸ்டிங்கில். The presence came and filled me. But God is all sufficient God. எதையுமே மறைக்க மாட்டார், எல்லாத்தையுமே சொல்லுவார். 4வது யோவான் 8ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசுநாதர் பிறந்து பெத்லகேம்ல பிறந்ததுக்கு அப்புறம் தான்ப்பா அவர் இயேசு கடவுளாவே இருந்தான்னு சொன்னவங்களுக்கு இந்த வசனம் ரொம்ப 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 பொருந்தும். ஒரே வார்த்தையில முடிச்சிட்டார். I am, I was, the great I am was before Abraham. இப்போ ஆபிரகாம் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் தான்ப்பா, குழந்தைய பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் இருக்கிறேன். Before Abraham was, I am.
ஆபிரகாம் உண்டாறதுக்கு முன்னாடியே நான் இருக்கேன்பா அப்படின்னால் தேவனாய கர்த்தர் ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன். அதை கேட்டுட்ட ஒன்று தான் அங்கே இருக்கிற ரப்பிங்களால பொறுத்து கொள்ளவே முடியல. ஏன்னா அவங்களுக்கு ஆபிரகாம் கடவுளுக்கு அடுத்த ஸ்தானம், யெகோவா தேவனுக்கு அடுத்த ஸ்தானம். பெத்லகேம்ல தாவீதின் ஊர்ல மரியாளுக்கும் யோசேப்புக்கும் நியமிக்கப்பட்டு வந்திருக்கிறார். இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான். அவர் சொல்றது அவங்களால விளங்கி கொள்ளவே முடியல. அவர் கல்லெறியும் துணிந்தார்கள். சில வேளையில சத்தியத்தை சொல்லும் போது கல்லெறியுவார்கள், தங்கள் வார்த்தைகள்னாலே கொள்ளுவார்கள். இதுதாம்மா உண்மையான கர்த்தர், உண்மையான கடவுள், உண்மையான தெய்வத்தை நாம் பின்பற்றும் போதே ஜனங்கள் வார்த்தைகள்னாலே கொள்ளுவார்கள். ஏசுவாமிய கல்லெறிய கையில சோன் எடுத்துட்டாங்க. அவர் சொல்றார், நான் ஆபிரகாமுக்கு முன்னாடியே இருக்கிறேன். யோவான் தான் அழகா எழுதுறார் எல்லாத்தையும். இயேசுவின் மார்பிளை சாய்ந்து அவருடைய எல்லா குணநலங்களையும் பார்த்த யோவான் தான் எழுதுகிறார். அவருக்குள்ளிருந்து இந்த அன்பு புறப்பட்டு யோவானுக்குள்ளே போயிருக்கும். யோவான் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான். ஆபிரகாமுக்கு முன்னால இருந்த அந்த ஐயம் எப்படிப்பட்டவர்? He said, I am the bread of life. I am the bread of life. Now he sustains us spiritually. He sustains us spiritually. ஒரு பிரசன்னம் இறங்கி முடிச்சு பார்த்தீங்களா? He is the manna from heaven. He strengthens us spiritually. இந்த வார்த்தையை கேட்க 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 நமக்குள்ள பலன் வரும். இந்த வார்த்தையை பிரசங்கிக்க 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 நமக்குள்ள பலன் வரும். ஏன் தெரியுமா? இங்க மீட்டிங் வந்து போனதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு டெலிவரன்ஸ் உண்டாகிறது. சில பேர் சொல்லுவாங்க, ஒரு வாரம் அந்த அபிஷேகம் மேல. ஏன்னா நீங்க கேட்க வர்றது தேவனுடைய வார்த்தையை. இந்த வார்த்தையில ஜீவன் உண்டு, இந்த வார்த்தையில வல்லமை உண்டு. He said, I am the bread of life. The manna from heaven நமக்குள் இறங்கும் போது நமக்குள்ள ஒரு டிவைன் ஸ்ட்ரென்த் உண்டாகிறது. ஆவின் வரங்கள் செயல்பட ஆரம்பிக்கிறது. சத்ரு நம்மை பார்த்து வெக்கப்பட்டு ஓடுவான். நம்பர் 2, யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல், நான் வெளிச்சத்தில் நடக்கிறான், ஜீவ ஒளியை கண்டடைகிறான். I am the light of the world. என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடக்காமல் ஜீவ ஒளியை கண்டடைகிறான். இன்னைக்கு ஜனங்கள் ஒளியை பார்க்க எங்கெங்கேயோ ஓடுகிறார்கள். ஜனங்கள் வெளிச்சத்தை தேடி ஓடுகிறார்கள். இயேசு சொன்னார், நானே உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன். நீ எந்த கார் இருள் இருந்தாலும் நான் வெளிச்சமா உனக்கு இடத்துல வருகிறேன், வெளிச்சமா உன் இடத்துல வருகிறேன். I am the light of the world. He guides us out of darkness. நீங்க இன்னைக்கு இயேசுவாமியை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்கன்னா நீங்க இருளிலிருந்து இருந்து வெளிச்சத்துக்குள்ள வந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க இயேசுவாமி தான் கடவுளா வச்சிருக்கீங்கன்னா, you are the light, you are in the light, you are following the light and you are the light. You are the light of the world. You are the light of the world. Hallelujah. The great I am will reveal himself to us. He said, before Abraham was, I am, and he is the light of the world. And when he comes, the light comes, and we become his form, his light. The light நமக்குள்ள வரும் பொழுது அநேகருடைய மனக்கண்கள்ல, குடும்பங்கள்ல, வாழ்க்கையில் இருக்கிற இருள்கள் மாறுகிறது. உங்க மனதுல, உங்க இருதயத்துல, உங்க சிந்தையில் இருக்கிற இருள்கள் மாறி போகும். ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் வெளிச்சமாய் மாற்றுகிறார். நீங்களே உலகத்துக்கு வெளிச்சம்னு சொன்னார். யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க. நானே வாசல்,
என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். I am the door. I am the door. என் வழியா உள்ள பிரவேசிச்சா உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைகிறான். அப்படின்னா பரலோகத்துல நீ உள்ள என்ட்ரானால இயேசு தான் வாசல். இயேசுவாமி இல்லாம உள்ள போகவே முடியாது. You cannot enter into heaven without Jesus. குட் டீட் செய்யறதுனால, அன்னதானம் பண்றதுனால, அநேக ஏழைகளுக்கு உதவி செய்யறதுனால, அநேக இடத்துல நற்பணிகளை நற்காரியங்களை செய்யறதுனால நன்மை உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, புண்ணியங்கள் உண்டு. ஆனால் பரலோகத்துக்குள்ள போக முடியாது. உலகத்துல புண்ணியம் செய்யறதுனால நமக்கு புகழ் கிடைக்கலாம், புண்ணியம் கிடைக்கலாம், ஆசீர்வாதங்கள் கிடைக்கலாம். எவ்வளோ பேருக்கு உதவி செஞ்சிருக்காருப்பா. கண்டிப்பா உங்க மேலேயும் உங்க சந்ததி மேல அந்த ஆசீர்வாதம் இருக்கும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். இது வெறும் கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் இல்லை, இது எல்லா மக்களுக்கும் பொருந்தும். கடவுளுக்கு கடன் கொடுக்கறதுனால அவர் திரும்ப அவனுக்கு கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறாருன்னா, மனிதன் கடவுளுக்கு கொடுத்தா அது மனுஷனுடைய நோட்டு, கடவுள் மனுஷனுக்கு கொடுத்தாருன்னா அது எட்டர்னல் நோட்டு. அந்த நோட்டு டாலர் ஏறினாலும் ஒன்றும் ஆகாது, தங்க விலை ஏறினாலும் அது செட் ஆகாது. அவர் கொடுத்துட்டே இருப்பார். சந்ததி சந்ததி ஆசீர்வாதம் வந்துட்டே. பணக்காரன் இன்னும் பணக்காரன் ஆகிட்டே இருப்பான். வாரி இறைத்து விருத்தி அடைவார் உண்டு. ஏன் இப்படி ஒரு ஆசீர்வாதம்னா, ஏழைகளுக்கு கொடுத்துட்டே இருப்பான். சேரிட்டி ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ செஞ்சுருப்பாங்க அவங்க ஜென்ரேஷன்ஸ். அவ்வளோ ஒரு பிளெஸிங்ஸ். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்க. பட் மோட்சம் சொல்றதுக்கு வீடு கட்டு குத்தா போதாது, அன்னதானம் பண்ணா போக முடியாது. இயேசு ஒருவரே வழி. Jesus is the way unto salvation. He is the door. இந்த உலகத்தில் அநேகர் அப்படிதான் ஏமாந்து போகிறார்கள். நான்காவதாக யோவான் 10:11 வாசிக்க கேட்போம். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். He said, I am the good shepherd. I am the good shepherd. மந்தைய கையில கொடுக்கிறாருன்னா ஆண்டவர் உங்க மேல ரொம்ப அன்பா இருக்காருன்னு அர்த்தம். ஒரு கூட்ட ஜனத்தை உங்க கையில ஆண்டவர் கொடுக்கிறாருன்னா தொடர்ந்து பராமரிக்கும்படி உங்க மேல மிகவும் கரிசனை உள்ளவரா, அன்புள்ளவரா இருக்கிறாங்க. ஏன்னா அவர் இருக்கிற இடத்துல அவங்கள வைக்கிறார். அவர் இருக்கிற இடத்துல அவங்கள வைக்கிறார். ஆகவேதான் மெய்ப்பர்கள், போதகர்கள் மிகவும் பாக்கியவான்கள். தேவனுக்காக ஊழியம் செய்கிற நபர்கள் மிகவும் பாக்கியம். ஏன்னா அவர் இருக்கிற இடத்துல அவங்கள வைக்கிறார். நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீ என் சார்பில் பார்த்துக்கோ, அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ நான் உனக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். நல்ல சமாரியன் அந்த சத்திரக்காரன்ட்ட சொல்கிறான், அப்பா இவன் அவ்வளோ ரோட்டில் அடிபட்டு குற்றுயிராக கிடந்தான், இவனை கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்துடுறேன், இந்த பணத்தை வச்சுக்கோ, என் வழியாக என் பயணத்துக்கு நான் போகிறேன், இதுக்கு மேலே எவ்வளோ செலவானாலும் நான் அதை பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன். அப்படிதான் இயேசுவும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களை சத்திரக்காரனாக ஏற்படுத்துறார். அவங்க தேவையானதை கொடுத்துடுறாரு. இதுக்கு மேலே ஆடுகளுக்கு என்னெல்லாம் தேவையோ, அந்த ரணங்கள் ஆடுறதுக்கு, அந்த கஷ்டம் தீர்றதுக்கு அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நீ பொறுப்பெடுத்துக்கோ, நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்றார்.
ஸ்திரியே இதோ உன் மகன் என்றார். சீஷனே இதோ உன் தாய் என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, he cares for you. He cares for you. ஆண்டவர் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவார், மற்றவங்களை உதவி செய்ய இறங்கும் போதும் சரி, அது எங்களுடைய குணங்கள் அல்ல. Jesus cares for you. He provides for you. எதுவாக இருந்தாலும் அவர் பொறுப்படுத்திக் கொள்வார். எதுவாக இருந்தாலும் அவர் பொறுப்படுத்துகிறார். உனக்கு பண தேவைன்னா he cares for you. உனக்கு ஏதோ ஒரு காரியத்தில் உதவி தேவைன்னா he cares for you. யாராவது ஒரு நபரை ஏற்படுத்தி வச்சிருப்பார். அவர் சொல்றார், இதோ உன் தாய், இதோ உன் மகன். You have to take care of them. இந்த உலகத்தில் நான் லிட்ரலாக வந்து தோன்றி உலாவ முடியாது. ஆனால் உங்களை நான் ஏற்படுத்துகிறேன். I am the good shepherd. பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது ஒருத்தர் அடிபட்டு இருப்பாங்க, எங்கேயாவது ஒருத்தர் வியாதியாக இருப்பாங்க, எங்கேயாவது ஒருத்தர் பண தேவையில் இருப்பாங்க. நம்முடைய பிள்ளைகளை அனுப்புவார். அவங்க ஹாஸ்பிட்டல் செலவை பொறுப்பெடுக்க சொல்வார். அவங்க ஸ்கூல் ஃபீஸை பொறுப்பெடுக்க சொல்வார். காலேஜ் ஃபீஸை பொறுப்பெடுக்க சொல்வார். அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கும், அந்த நேரத்தில் அவங்கள பொறுப்பெடுக்க சொல்வார். It is because Jesus cares for you. He is the good shepherd. The good shepherd lays down his life for us. அவன் எங்கேயோ போயிட்டு இருந்தவன் சமாரியன். சமாரியானால அவங்களுக்கெல்லாம் பிடிக்காது. அவன் பிறன்னு சொல்லுவாங்க. நம்ம ஜாதிக்கெல்லாம் அவன் வேற ஊருக்காப்பா. அவனை ஆண்டவர் தெரிஞ்செடுத்து அவனுக்கு ஒரு நல்ல சமாரியன்னு பேரை போட்டு, இது வரைக்கும் சமாரியான்னா கெட்டவன்ல சொல்லிட்டு இருந்தீங்க, இதுக்கு மேல பொசிஷன் மாதிரி படிக்கும் போதெல்லாம் நல்ல சமாரியன், நல்ல சமாரியன். அவனுக்கு நல்ல சமாரியன்னே புக்கிலலாம் எழுதியிருக்கோம், படிச்சிருக்கீங்களா? அது குட் சமாரிட்டன்னே போட்டுரும். ஒவ்வொருத்தரும் வாழ்நாள் எத்தனை முறை பைபிள் படிச்சாலும் நம்ம நல்ல சமாரியான், எத்தனை முறை பிரசங்கம் பண்ணாலும் நம்மளும் நல்ல சமாரியான். இம்போசிஷன், ஆண்டவர் கொடுத்த இம்போசிஷன், நம்மளையும் அப்படியே செய்வார். நம்மளப்ப நீயாப்பா நம்மளையா நல்லவன் சொல்றான்னு நினைப்போம். நம்மளை நல்லவர்களாக அவர் மாற்றுகிறார். A good shepherd lays down his life for us. தன் ஜீவனையும் கொடுக்கிறார்கள். ஐந்தாவதாக யோவான் 11:25 வாசிக்க. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். I am the resurrection and the life. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். He has conquered death. You will never die. You will never die before your time. You will never die before the appointed time comes. You shall live. சில வேளை ஆண்டுடைய நியாயத்தீர்ப்பு சில பேருக்கு நேரம் வந்துடும். அதுவும் சொல்றார் ஆண்டவர், the judgment has come upon them. உடனே ஆண்டுகிட்ட போய் ஒண்ணு சொல்றேன், உயிரை மட்டும் எடுத்துறாத சுவாமி, சூசைட் மட்டும் பண்ண விட்டுறாத சுவாமி. சாமுவேல் ஜெபஸோட இருதயமே நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கும் போது குட் ஷெப்பர்ட் ஆகிய இயேசு 99 ஆடை விட்டுட்டு இந்த ஒரு ஆட்டுக்கு பின்னாடி போறாரு. அந்த நல்ல மெய்ப்பெண் உங்களுக்குள்ள கிரியை செஞ்சுட்டே இருப்பார். ஐயோ இந்த பிள்ளை குடும்பம் நாசமா போதே, ஐயோ இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நபர்கள் மறிச்சு போற மாதிரி இருக்காங்க, எவ்வளோ கஷ்டத்துல இருக்காங்க. உங்களை சும்மாவே விட மாட்டார் ஆண்டவர், ஏதாவது சொல்லிட்டே இருப்பார், நமக்குள்ள உணர்த்திட்டே இருப்பார். said I am the resurrection and I am the life. the life நமக்குள் வருகிறது. யோவான் 14:6 வாசிக்க கேட்போம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். said I am the way,
I am the truth and I am the life. இயேசுவாமி இல்லாம வழி கிடையாது. இயேசுவாமி இல்லாம இந்த உலகத்துல சத்தியம் கிடையாது. இயேசுவாமி இல்லாம ஜீவன் கிடையாது. இங்க இருக்கிற எத்தனை பேர் இயேசுதான் வழி சத்தியம் ஜீவன் 100% நம்புறீங்க? ரைட் ஹேண்டை மட்டும் பரலோகத்துக்கு நல்ல கையை வச்சு அசைச்சுக்க. 100%. இது உங்க எல்லாருக்கும் தெரியுது. ஆனா அந்த உலகத்தில் அநேகருக்கு அது தெரியல. இந்த குடும்பத்தில் அநேகருக்கு தெரியல. உங்க கூட தினமும் சாப்பிட்ற, தூங்குற, ஜூஸ் குடிக்கிற, வேலை செய்யற அநேகருக்கு உங்களை தான் தேவன் வச்சிருக்கிறார். He is the way, He is the truth, He is the lifeன்றத அவங்களுக்கு சொல்றதுக்கு உங்களை தான் தேவன் இந்த உலகத்தில் வச்சிருக்கிறார். நீங்க கேட்குறீங்க தானே, ஏன் இந்த உலகத்தில் நான் வாழ்றேன், ஏன் இந்த உலகத்தில் இன்னும் என் உயிர் இருக்குது? The way, the truth, the life நீங்க தெரிஞ்சிருக்கீங்க. இந்த உலகம் முழுசும் அதை தெரியப்படுத்தணும். அதுக்கு தான் தேவன் உனக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிறார். ஆயுசு நாட்களை தேவன் கூட்டி கொடுத்திருக்கிறார். யோவான் 15:1 வாசிக்க கேட்போம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். Said, I am the true vine. நானே மெய்யான திராட்சை செடி. அவரே சொல்லிட்டார் தானே, நானே திராட்சை செடி, நீங்கள் நீங்கள் கொடிக்கும் செடிக்கும் என்ன டிஃபரன்ஸ்? செடிக்கு சப்போர்ட் தேவையில்லை, அதுவே ஒரு சப்போர்ட் தான். ஆனால் கொடிக்கு கண்டிப்பாக சப்போர்ட் தேவை. ஒவ்வொருத்தருக்கும் சப்போர்ட் தேவை. அவர் செடி, நம்ம கொடிகள். ஏன் தெரியுமா உடஞ்சிடுறோம், வளைஞ்சிடுறோம், எங்கேயாவது போய் மாட்டி சிக்கிடுறோம்? கரெக்டான சப்போர்ட் வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இந்த க்ரீப்பிங் பிளான்ட்டுக்கு சரியான சப்போர்ட் இல்லைன்னா அது எங்கேயோ போய் சுற்றிக்கும். முள்ளா இருக்கு, எங்கேயோ போய் சுற்றிக்கும். கொண்டால பார்த்தோன்னா எரிஞ்சு அது அப்படியே வேரோட விட்டுணும், அப்படியே காஞ்சி போயிடும். ஆனால் நீங்கள் அவரைக்கொடியோ, பசலைக்கொடியோ, மல்லிக்கொடியோ அது கரெக்டான ஒரு ஸ்டெம்மை வச்சுட்டிங்கன்னா அதுக்கு யார் அதை சுற்றி விடுவாங்கன்னே தெரியாது. அது அப்படியே கரெக்டாக அதை சுற்றிட்டே அழகாயிடும். அவரை பந்தல் கொடியெல்லாம் பார்த்துருப்பேன், மல்லி கொடியெல்லாம் பார்த்துருப்பேன். அதை விதை போடுறவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும். இயேசு சொன்னார், நான் செடி, நீ கொடி. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தார் ஸ்ட்ராங்கா இருப்பான். மனம் வீசுவான் மல்லிய போல, கனிகளை கொடுப்பான், மிகுந்த கனிகளை கொடுப்பான். என் பிதா திராட்சை தோட்டக்காரன் சொன்னார். அவர் தான் நல்ல சமாரியன். திராட்சை தோட்டக்காரருக்கு தெரியும் தோட்டத்துக்கு செடிக்கு என்னெல்லாம் தேவைன்னு. எல்லாத்தையுமே அவர் ப்ரொவைட் பண்ணுகிறார். இந்த ஊழியத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அவர் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறார். இந்த ஊழியத்திற்கு பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் தேவையோ அவர் ப்ரொவைட் பண்ணிட்டே இருக்கார். ஏன்னா அவர் தான் திராட்சை தோட்டக்காரர். ஆமென். He said, I am that I am. கடைசியாக the great I am நம்ம வாழ்க்கையில is the I am in our lives today. நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர் I am வெளிப்படுறார். 2 கொரிந்தியர் 12:9 வாசிக்க கேட்போம். 2 Corinthians 12:9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும் என்றார். My grace is sufficient for you. My grace is sufficient for you in your weakness. அது என்ன விதமான வீக்னஸா இருந்தாலும் சரி, அவர் சொல்றார், My grace is sufficient for you.
உன்னால் ரிலேஷன்ஷிப்ஸை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியாது. அது ஒரு வீக்னஸ் அநேகருக்கு இருக்கும். ஒரு வருஷத்துக்கு மேலே ஃப்ரெண்ட்ஷிப்பை கூட மெயின்டைன் பண்ண முடியாது, குடும்பத்தை கூட ஒழுங்காக மெயின்டைன் பண்ண முடியாது. அது ஒரு பலகீனம். அவங்களுக்கு கோபம் வரும், அது ஒரு வீக்னஸ். இப்படி ஒவ்வொரு வீக்னஸாக சொல்லிக்கொண்டே போ. ஆண்டவர் சொல்றார், மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட். எரேமியா 29:11 வாசிக்க கேட்போம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். In uncertainty, in weakness he strengthens us. In uncertainty he guides us, he reminds us. நம்ம ஒரு மாதிரி திகச்சு போய் ஃப்ரஸ்ட்ரேஷனில், ஃபியரில், ஆங்ஸைட்டியில் இருக்கும்போது he reminds us of his promises. I know the plans I have for you, says the Lord. The plan to prosper you, the plans to honor you, the plans to crown you like a king and queen. I know the plans I have for your future. நான் உன்மேல் வைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கு எதுவானதல்ல, அது நன்மைக்கு எதுவான நினைவுகள். ஆசீர்வாதத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்வார், இன்னும் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே தொடங்கலப்பா. ஊழியம் நல்ல மகிமையாக செய்யணும்னு நினைக்கும் போது வந்து சொல்வார், இப்போதான் நீ நான் சொன்ன ஊழியத்துக்கே வந்திருக்கிற, இப்போதான், இனிமேல் தான் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். தரித்திரத்தில், வியாதியில், சாபத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்வார், இது வரைக்கும் நீ ஆசீர்வாதத்தையே பார்க்கல, இனிமே தான் உன்னை ஆசீர்வதிக்கவே போகிறேன், இனிமே தான் உன்னை நான் பலப்படுத்த போகிறேன். குறித்த காலத்துக்காக அந்த தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது தாமதித்தாலும் காத்துரு. அந்த தரிசனம் ஒரு நாளும் பொய் சொல்லாது. அந்த தரிசனம் நிறைவேறும் போது எவ்வளோ சந்தோஷமா இருப்ப தெரியுமான்னு சொல்லுவான். எப்போ நம்ம அழுது உருகி செத்துருணும் போதும் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு அதை ரிமைண்ட் பண்ணுவார். For I know the plans I have for you, the plan to prosper you and to give you hope and future. My grace is sufficient for you in your weakness. இதை நம்பிதான் மிஷனரிகள், martyrs, faithful believers throughout their life, they stood boldly for God. வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு வசனம் அப்படி போட்டிருக்கோம், they remained faithful unto death. மரணம் பரியந்தம் நீ உண்மையாயிரு. கடைசி மட்டும் அவர்கள் தங்கள் ஜீவனை அற்பமா எண்ணி தங்கள் விசுவாசத்தை காத்து கொண்டவர்கள் இவர்களே எழுதுவார். unto death they remained faithful unto death ன்னு எழுதியிருக்கும். martyrs for God, martyrs for God. இந்த உலகத்தில் எந்த ஹானர் நொரியம் கிடைக்கும், இந்த பிரைஸ் கிடைக்கும், இந்த உலகத்தில் இந்த ஹானர் நமக்கு கொடுக்கப்படும். இவ்வளோ நன்மை செஞ்சுருக்கேன் நான், எனக்கு இந்த ஹானர் கிடைக்கும் அந்த ஹானர் கிடைக்கும்னு நினச்சி நமக்கு ஒரு கிராட்டிடியூடாக ஒரு நல்ல வார்த்தை கூட சில வேளை கிடைக்காம போகும். எவ்வளோ நன்மை செஞ்சாலும், எத்தனை போரை நிறுத்தினாலும் சில வேளையில் தகுதி உள்ளவர்களுக்கு அந்த ஹானர் கிடைக்காமல் போகலாம். நான் உற்று பார்க்கும்போது யோசித்தேன், பரலோகத்தில் எவ்வளோ பெரிய மகிமை காத்திருக்கும். பிசாசு வேணும்னு நம்மளை ஹர்ட் பண்ணுவான், பிசாசு வேணும்னு வந்து தகுதிக்குரிய நபர்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்காம நிறுத்தி
ஒரு சாதாரண ஒரு ஸ்கூலில் உங்களை ஹானர் பண்ணுறதா இருக்கட்டும், காலேஜில் ஹானர் பண்ணுறதா இருக்கும், மற்ற நபர்களுக்கு முன்பாக உங்களை ஹானர் பண்ணுறதா, கண்டிப்பாக நீங்கள் தான் அந்த டிசர்விங் பர்சன். ஆனால் சாத்தான் வேணும்னு நிறுத்துவான், உன்னை உடைக்கணும், உன்னை கஷ்டப்படுத்தணும், உன்னை கசப்பாக்கணும். பட் அவர் God is faithful. அவர் ஞாபக புத்தகத்தில் புக் ஆஃப் ரெமெம்பரன்ஸில் எழுதி கொள்வார். அதை எழுதி வச்சுட்டு இம்மையிலையும் சில வேளை அதை கொடுப்பார், மறுமையில் before the angels of God, before his servants, before his friends, from Abraham, from Moses, from Elijah, எல்லாருக்கும் முன்பாக நம்மளை ஹானர் பண்றார். He reminds us of the plans he has for us. முதலாவது சொன்ன, he is an eternal God. He always was, is, and he will be. Number two, our God is an unchanging God. He is the same in every generation. ஈசாக்கை பார்த்து சொன்னார், நான் ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல உன்னை ஆசீர்வதித்தேன். யாக்கோபை பார்த்து சொன்னார், யாக்கோபே நான் ஆபிரகாமை ஈசாக்கை ஆசீர்வதிச்சது போல. யாக்கோபாகிய எத்தனாகிய திருடனாகிய சபிக்கப்பட்டவனாகிய உன்னை இவர்கள் நிமித்தம் நான் ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் மூலமா வர அந்த கவர்னன்ட் பிளெஸிங்ல நம்ம பார்த்து சொல்றார், I am the Lord God of Abraham, Isaac and Jacob. I will bless you. இந்த ஊழியத்துக்கு கர்த்தர் அழைக்கிறதுக்கு முன்பதாக ஒரு முறை நான் was in a vision. I was going through hell. I was going through tortures. The devil was targeting me, torturing me in so many ways mentally. People around me could not see the agony I was going through. And I was in a trance. ஒரு குறிப்பிட்ட இடத்துல நான் இருக்கிறதை நான் ஆவியில பார்த்தேன். திடீர்னு வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டேன், I am the Lord God of Abraham, Isaac and Jacob. அந்த சத்தம் இன்னைக்கும் எனக்கு இப்ப பேசும்போது கூட I feel the vibration in my spirit. He said, I am the Lord of Abraham, Isaac and Jacob. He remained silent. He said, I will bless you. I was crying and crying and crying in the vision. And when I heard the sound of God, voice of God, I was trembling. I was trembling. And the presence of God came and filled my bed, filled my room. And பின்பு அநேக காரியங்களை என்னோடு கூட ஆண்டவர் பேசினார். பரலோகம் போகிற வரைக்கும் அதை சொல்வேன், பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறமும் பார்த்து சொல்வேன். இன்னைக்கு நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்றால் அதற்கு இந்த ஐயம் தான் காரணம். Not only that, when I woke up from the trance, I was sleeping actually. என் முகம் ஃபுல்லாக அழுதுருக்கு, என் பில்லோலாம் நனைஞ்சிருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஒரு பெயின்ல இருந்திருக்கேன். But the Lord that I am visited me. He is the same for every generation. First is an eternal God. Second is an unchanging God. Thirdly, He become whatever His people need. He is an all-sufficient God. அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமான தேவன். பணம் இருக்கவங்களுக்கு சமாதானம் இருக்காது, சமாதானமும் பணமும் இருக்கவனுக்கு ஹெல்த் இருக்காது. பெர்ஃபெக்ட் ஹெல்த் இருக்கவனுக்கு ஹோப்பே இருக்காது. நகை இருக்கும், பணம் இருக்கும், செல்வம் இருக்கும், பேர் இருக்கும், புகழ் இருக்கும், நிம்மதி இருக்காது. Our God is an all-sufficient God. Number 4, the great I am
is revealed in Christ Jesus. The great I am stepped into history just for you and for me. The great I am stepped into history to serve us. ஒரு ஹிஸ்டரிக்குள்ள நுழைஞ்சு ஹிஸ்டரியை ஏற்படுத்தின ஒரே தேவன் நம்ம ஆண்டவராக இயேசு. He is an history maker. எல்லாத்தையும் மாத்தினார். அவர் கர்த்தர் I am உள்ள வந்துட்டார்னா He will change your history, He will change your geography, He will change your biography, He will change everything. அவர் விசிட் பண்றதுக்கு முன்னால வரைக்கும் பயோகிராஃபி படிக்க முடியாததா இருக்கும். ஆனா அவர் விசிட் பண்ணதுக்கு அப்புறம் பயோகிராஃபி கம்ப்ளீட்டா மாறி இருக்கும். அவர் விசிட் பண்ற வரைக்கும் உன்னுடைய நேமும், நீ வாழ்ந்த வீடும், இருந்த இடம், நீ பிறந்த இடம், உன் பேக்ரவுண்டு கொடூரமா கூட இருந்திருக்கலாம். உன் ஜாகிரபியை அவர் மாத்திடுவார். உன் ஜாகிரபிக்கல் லொக்கேஷனே அவர் மாத்திடுவார். சின்னவன் 1000, சிறியவன் பலத்த ஜாதியமாகிறான். அவர் எளியவனை குப்பையில் இருந்தோம், குப்பையின் மேட்டில் இருந்தோம் உயர்த்தி அவனை பிரபுக்களோடு அமர செய்கிறார், ராஜாக்களோடு அமர செய்கிறார். சில வேளை நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துலலாம் நான் வருவேன்னு நினைச்சதே கிடையாது, இந்த இடத்துல நான் வேலை செய்வேன்னு நினைச்சதே கிடையாது. ஒரு எளியவனை குப்பையிலிருந்து தான் தூக்குறார். இவ்வளோ பெரிய இடத்துல நான் தங்குறேன், நான் தனியா ஆளா நீ தங்கியிருப்ப, பெருசா இருக்கும் வீடு. ஐயோ என் வீடு சைஸே தான், சிங்கிள் பர்சனுக்கு இவ்வளோ பெரிய ரூமா போட்டு வச்சிருக்கிறான் அப்படின்னு நினைப்பேன். இன்னைக்கு ஒருவேளை நீங்க சிறிய இடத்துல இருக்கலாம், ஆண்டவர் தம்முடைய கிங்டமை போல உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். God is an eternal, unchanging, all-sufficient. The great I am is revealed in Christ Jesus. The great I am is with you forever and forever. God bless you.